கட்சியை பொறுத்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் KN நேரு, அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி, அண்ணன் ரகுபதி, சகோதரர் மெய்யநாதன் மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பிலும் என் நன்றியை நான் நேற்று தெரிவித்தேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என நான் நம்புகிறேன். ஏனென்றால் நேற்று தேர்தல் நாளன்று அங்கே வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் பொழுது, அது தென்காசி தொகுதியில் கலிங்கப்பட்டி கிராமத்தில் எங்கள் வாக்குச்சாவடியாக இருக்கட்டும், அல்லது நான் போட்டியிட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளாக இருக்கட்டும், அந்த வாக்குகளை செலுத்த வந்த அந்த மக்களிடம் அந்த முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு முகமலர்ச்சியோடு, ஒரு முழுமனதோடு எங்கள் ஆதரவு மக்கள் அரசியலுக்கு, ஜனநாயகத்திற்கு என்று சொல்லும் விதத்தில் இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளிற்கு ஒரு பரிசாக நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் இருக்கும் என நம்புகிறேன். சவால்கள்ங்கிற போதும்போது சவால்கள் கிடையாது, சவால்கள் இருந்தது. பட் என்னன்னா, நீங்கள் அந்த 25 நாட்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போட்டது இதை முதல் தடவை. அது பல்வேறு அனுபவங்கள். நகர்ப்புறங்கள் போனீங்கன்னா அது ஒரு சில வேறு மாதிரி அனுபவங்கள். நீங்கள் கிராம பகுதியில் போனீங்கன்னா அங்கே வேறு மாதிரி அனுபவங்கள். ஆனால் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய தமிழக அரசுடைய சாதனைகள் சொல்லும்போது குறிப்பாக தாய்மார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் அதாக இருக்கட்டும், இல்லை நகர பேருந்துகளில் இலவச பஸ் பயணமாக இருக்கட்டும், இல்லை சிறுவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் இல்லம்ங்கிற அந்த இது போன்ற திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பாக அவங்க தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு, மோடி அரசுடைய அவங்களுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் அந்த போதிய நிதியை கொடுக்காதனால அதனால வேலை நாட்கள் குறைஞ்சிருதோ. அது நம்ம சொல்லும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், நீங்கள் இப்போ 100 நாள் சொல்கிறாங்க, ஆனால் அந்த திட்டத்துக்கு உண்டான பேரே 100 நாள் தான். ஆனால் அந்த 100 நாள் கிடைக்கிறது கிடையாது. இன்றைக்கி 30-40 நாள் தான் கிடைக்கிது. உங்கள் கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து கிராமங்கள்லையும் இன்றைக்கி உங்களை மாதிரி ஜனங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்குள்ள சம்பளம் 400ஆக உயர்த்தப்படும் சொல்லும்போது ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்த்தனால, அதே நேரத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையாக நமக்கு கிடைக்கலன்னு சொல்கிற அந்த கோபம் பொறுத்த வரைக்கும் அந்த கிராம மக்களிடம் இருந்தது. அது விளக்கி சொல்லும் போது இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தான் இதுக்கு காரணம் சொல்லி அதை விலைக்கு சொல்லும் போது அந்த ஜனங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. சிரமமே கிடையாது, சின்னத்தை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் தீப்பெட்டிங்கிறது இருக்குது. நீங்கள் அடுப்பு உணவு தயாரிக்கிறதா, அடுப்பு பற்ற வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இல்லை ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாதாரண எல்லாரும் எளிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த தீப்பெட்டி. அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நாங்கள் கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பாக தாய்மார்கள் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கையில் தீப்பெட்டி காமிச்சாங்க. நீங்களே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் அது கடைசியாக தேர்தல் நாள் நெருங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் இங்கே
கடை வீதிகளாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கடை வீதிகளை அந்த தீப்பெட்டி இது பண்ணாங்க. அது ரொம்ப எங்கள் கட்சிக்காரங்களும் சரி, இங்கே கூட்டணியை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியிலும் பொறுத்த வரைக்கும் அது அந்த நம்பிக்கை கடைசி அந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துச்சு. வாக்கள் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் நகரமாக இருக்கட்டும் கிராம பகுதியில் இருக்கட்டும், கிராம பகுதியில் இன்ஃபேக்ட் கூடுதல் வரவேற்பு பார்த்தேன். என்னென்ன காரணங்களும் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அந்த 3 ஆண்டு கால பணி, மக்கள் நல பணி சொல்லலாம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு மோடி அரசு மேலே அவங்களோட இந்த பெட்ரோல் டீசல் அந்த கேஸ் அந்த விலை உயர்வு ப்ளஸ் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு உண்டான வேலை நாட்களை குறைச்சது, இதுனால அந்த மோடி அரசு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம். நகரங்கள்லையும் பொறுத்த வரைக்கும் அந்த வணிகர்கள் மத்தியிலும் சரி, இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலையின்மை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படித்த பட்டதாரிகள் மத்தியில் கிட்டத்தட்ட 42 விழுக்காடு இன்னைக்கு வேலையின்மை இருக்கிறது. இதெல்லாம் சொல்லும்போது குறிப்பாக திருச்சியில் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், திருச்சினால பிஹெச்எல் தெரியும், உங்களுக்கு துப்பாக்கி தொழிற்சாலை, இதெல்லாம் உதாரணத்துக்கு சொன்னால் பிஹெச்எல்ல மாத்திரம் கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்துருக்காங்க. அதாவது மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 8,000 9,000 தான். கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு இன்னைக்கு அதில் அந்த பிஹெச்எல்ல பொறுத்த வரைக்கும் வேலை இழந்திருக்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி துப்பாக்கி தொழிற்சாலையில் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு 4,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க.